வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக வளர்ச்சிக்கு எதிரான குரல்கள் இதை பற்றி நேற்று பேசிக்கொண்டிருந்தோம். பரந்தூர் விமான நிலையத்தை அமைப்பது தொடர்பாக மக்களுடைய உணர்வுகளை சிலர் அரசியல் ரீதியாக பயன்படுத்த முயற்சிப்பது பற்றி நாம் இதை விரிவாக பேசினோம். ஏன் இது போன்ற வளர்ச்சி நமக்கு தேவைப்படுகிறது, அதன் மூலமாக எப்படி நாம் உலகத்தோடு போட்டி போட்டு வளர முடியும் என்பதை பற்றியெல்லாம் பேசினோம். ஆனால் பொதுவாக எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும், எந்த ஒரு வளர்ச்சி நோக்கிலான திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் அவருடைய நோக்கம் என்ன என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. ஏனென்றால் அதில் இரண்டு விதமான அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, மக்களுக்கு தீமை பயக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு நேரடியாக எந்த பலனையும் கொண்டு வராத திட்டங்கள். அது சிலருடைய முதலாளிகளுடைய நலன்களுக்காக மட்டும் கொண்டு வரப்படக்கூடிய ஒன்று. சுற்றுச்சூழலுக்கு பெரும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள். நிச்சயமாக அவற்றை எதிர்ப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதே சமயத்தில் மக்களுடைய தேவைகள், மக்கள் தொகை பெருக்கம், அதோடு உலக பொருளாதார கட்டமைப்போடு நம்மை வளர்த்தெடுத்துக் கொள்வது, அதற்கான அடிப்படை கட்டமைப்புகள். ஏனென்றால் இந்த அடிப்படை கட்டமைப்புகள் இருந்தால்தான் புதிய தொழில்களை இங்கு நாம் தொடங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அதற்கான மூலதனங்களை நம்மால் திரட்ட முடியும். அதன் மூலம் தொடர்ந்து பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மையை நாம் சிறிதேனும் சரி செய்ய முடியும். அந்த நோக்கில்தான் இன்றைக்கு வளர்ச்சி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. நாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு கல்வி பெற்ற மாநிலமாக மாறியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நகர்மயமாதலை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாதி பகுதிக்கு மேல் அவை நகர்ப்புறமாகி இருக்கின்றன. நகர்மயமாகி இருக்கின்றன என்பதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், அவை மக்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறார்கள் என்பதுதான். விவசாய பொருளாதாரத்தின் மூலமாக கட்டுண்டு கிடந்தவர்கள் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை பெறுகிறார்கள் என்பதுதான் இந்த நகர்மயமாதலினுடைய முக்கியமான அடையாளம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு எந்த மாநிலத்தையும் விட மிகப்பெரிய அளவுக்கு நகர்மயமாதலை நாம் அடைந்திருக்கிற போது அதற்கான அடிப்படை கட்டமைப்புகள், வளர்ச்சி திட்டங்களை நாம் உருவாக்கியாக வேண்டும். ஆனால் இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு திட்டம் வந்தாலும் சரி, அந்த திட்டத்திற்கு எதிராக மக்களுடைய உணர்வுகளை தூண்டுவது இங்கு வழக்கமாக இருக்கிறது. இது இப்போது மட்டுமல்ல, நீண்ட காலமாகவே இது இருந்து வந்திருக்கிறது. உதாரணமாக, இங்கு பசுமை புரட்சி வந்தபோது, அந்த பசுமை புரட்சியின் போது நிறைய அதிக அளவில் தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் முறை இங்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட போது பலரும் அதை எதிர்த்தார்கள். அது எல்லாம் நிலங்களை எல்லாம் பால்படுத்தி விடும் என்றெல்லாம் எதிர்த்தார்கள். ஆனால் அப்பொழுது இந்தியாவில் இருந்த யதார்த்த நிலை என்னவென்று பார்த்தால், பட்டினிச்சாவு இந்தியா முழுக்க தலைவிரித்தாடி கொண்டிருந்தது. மக்களுக்கு போதுமான உணவு தானியங்கள் கிடைக்கவில்லை. அமெரிக்காவிலிருந்து கோதுமையை இறக்குமதி செய்து மக்களுக்கு ரேஷன் கார்டுகள் மூலமாக கொடுக்க வேண்டிய நிலை இருந்தது. அதாவது பசுமை புரட்சிக்கு பிறகு இந்தியாவினுடைய பசிப்பினி போக்கப்பட்டது. நாம் போதுமான அளவிற்கு தானியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடத்தை நாம் அடைந்தோம். இதை நாம் வெளிப்படையாக பார்க்க முடியுது. அதேபோல் தான் வெண்மை புரட்சி, பெரிய அளவிற்கு பாலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நாம் நகர்ந்தோம். அப்போ ஊட்டச்சத்தை தரக்கூடிய பால் பிறகு தாராளமாக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாறியது. இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு திட்டத்தை அதனுடைய எதிர்மறை அம்சங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு விமர்சிப்பது, அதை கைவிட வேண்டும் என்று கோருவது என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய நலன்களுக்கும் எதிராக இருக்கிறது. மக்களுக்கான தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை சில குறிப்பிட்ட வழிமுறைகளின் மூலமாகத்தான் தீர்க்க முடியும். அது வேலைவாய்ப்புகளாக இருக்கலாம், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, அதே போல் உலக பொருளாதார அமைப்போடு நம்மை பொருத்தி கொள்ளுதல். இது எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் இழப்புகள், அதாவது சில பகுதி மக்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டால் அந்த இழப்புகளுக்கு உரிய நிவாரணம் அளித்து அதை வளர்ச்சி நோக்கில் நாம் செல்ல வேண்டுமே தவிர, முழுக்க நாம் எதிர்மறை கருத்துக்களை மட்டும் முன்வைப்பது என்பது முற்றிலுமாக நம்மை வளர்ச்சியிலிருந்து துண்டித்து பின்னுக்கு தள்ளுகிற ஒரு விஷயமாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஆனால் அம்பேத்கரை போல அத்தனை விரிவாக படித்தவரை, அறிவாளியை நாம் எளிதில் பார்த்துவிட முடியாது. அவருடைய எழுத்துகளால் மட்டுமல்ல, அவருடைய அனுபவங்களாலும் கூட நாம் பல செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய அனுபவங்களை அவர் பல இடங்களில் குறித்திருக்கிறார், பல நூல்களில் எழுதியிருக்கிறார். ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது. சாதி என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை ஒவ்வொரு வரியும் நமக்கு உணர்த்துகிறது. 1929ஆம் ஆண்டு தன் வாழ்வில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். அப்போது பம்பாய் மாகாணத்தின் சார்பில் இந்த தீண்டப்படாதவர்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை கண்டறிய ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில்
அம்பேத்கரும் ஒருவராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு சில பகுதிகள், கண்டேஷ் என்கிற பகுதியில் இருக்கிற ஊர்களுக்கு போய் அங்கே இந்த தீண்டாமை எப்படி இருக்கிறது என்று அறிந்து வர வேண்டும் என்பது கொடுக்கப்பட்ட பணி. அவர் அந்த கண்டேஷ் பகுதிக்கு போனார். அங்கே போய் சாலிஸ்கான் என்கிற ஒரு ஊரில் தொடர் வண்டியில் இருந்து இறங்கினார். சாலிஸ்கானில் இருந்து கொஞ்சம் தூரம் போனால் இருக்கிற ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டும், அல்லது ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற பாதையில் போக வேண்டும். அந்த பாதை கொஞ்சம் குறுகலானது. அதில் போனால் அந்த கிராமத்து மக்கள் எவ்வளவு தூரம் அந்த தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியும் என்று சொன்னதால் அவர் அங்கே போனார். அந்த ரயிலில் விட்டு இறங்கியவுடன் பட்டியலின மக்கள் எல்லாம் அவரை வரவேற்க வந்திருந்தார்கள். மகிழ்ச்சியாக அழைத்து கொண்டு போனார்கள். கொஞ்சம் இருங்கள், இந்த பாதை மிக குறுகலானது, இதில் நாங்கள் அப்படியே நடந்து போய் பழகிவிட்டோம், நீங்கள் இந்த டோங்கோ வண்டியிலே வந்து விடுங்கள். டோங்கோ என்றால் குதிரை பூட்டிய ஒரு சின்ன வண்டி, அது அந்த டோங்கோவில் வந்து விடுங்கள் என்றார்கள். ஏராளமான டோங்கோ வண்டிகள் போய் கொண்டிருந்தன. ஆனால் அம்பேத்கர் அங்கேயே உட்கார வைக்கப்பட்டிருந்தார். ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்று அவருக்கு புரியவில்லை. ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு டோங்கோவை அழைத்து வந்து அதில் அம்பேத்கரை ஏற சொன்னார்கள். நீங்கள் இதில் வாருங்கள், நாங்கள் பக்கத்திலேயே நடந்து வருகிறோம் என்று நடந்தார்கள். நீங்களும் வாருங்கள் என்றார் அம்பேத்கர். இல்லை, நீங்கள் போய் வாருங்கள், நாங்கள் வருகிறோம் என்றார்கள். அவருக்கு போகிற வரைக்கும், அந்த வண்டியில் ஏறுகிற வரைக்கும் அதற்குள் இருக்கிற ஆபத்து தெரியவில்லை. அந்த டோங்கோ வண்டியை ஓட்டுகிறவருக்கு ஒழுங்காகவே ஓட்டத் தெரியவில்லை. முன்னும் பின்னுமாக வண்டி தடுமாறிற்று. அம்பேத்கருக்கு என்ன வியப்பு என்றால், தினந்தோறும் இந்த வண்டிகள் இந்த சாலையிலே போய் கொண்டிருக்கின்றன, இதில் மிக பழக்கமானவர்கள் தான் இவர்கள், பிறகு ஏன் இந்த வண்டியை ஓட்டுகிறவர் இவ்வளவு தடுமாறுகிறார் என்கிற எண்ணம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகிற போது அந்த வண்டி தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது. அம்பேத்கர் ஆற்றில் தூக்கி எறியப்பட்டார் என்றால் அந்த வண்டி விழுந்த வேகத்தில் அவர் போய் ஒரு பாறையிலே விழுந்து விட்டார். அடிபட்டு ஏறத்தாழ நினைவிழந்த நிலையில் இருக்கிற போது யாரேனும் வந்து தூக்கவில்லை என்றால் ஆற்றிலே அன்றைக்கே அம்பேத்கர் அடித்து கொண்டு போயிருக்கப்படுவார். 1929 அவரை வந்து காப்பாற்றினார்கள். காப்பாற்றி ஆசுவாசப்படுத்தி அவருக்கு மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்தார்கள். ஆனாலும் அம்பேத்கருக்கு 2 செய்திகள் கடைசி வரைக்கும் புரியவில்லை. ஏன் அங்கே அவ்வளவு தாமதமாயிற்று? இந்த டோங்கோவை ஓட்டி பழக்கப்பட்டவர்கள் தானே ஏன் தடுமாறி தான் இப்படி ஆற்றில் விழும் நிலை ஏற்பட்டது என்று கருதினார். பிறகுதான் அவருக்கு புரிந்தது, இந்த டோங்கோ வண்டியிலே போகிறவர்களெல்லாம் உயர் சாதி என்று சொல்லப்படுகிறவர்கள். இந்த மகர் சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களை இந்த டோங்கோ வண்டியிலே அவர்கள் ஏற்றுவதில்லை. ஆனால் அந்த மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அம்பேத்கர் ஒரு மாகாண குழுவின் உறுப்பினர், கௌரவமாக அழைத்து செல்ல வேண்டும், நடந்து ஆற்று வழியாக கூட்டிச் செல்லக்கூடாது என்று கருதினார்கள். அம்பேத்கர் எழுதுவார், என் கௌரவத்தை பற்றி கவலைப்பட்ட என் மக்கள் என் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் விட்டுவிட்டார்கள். எந்த டோங்கோ வண்டியும் அவரை ஏற்றி செல்ல இசைவு தரவில்லை. பிறகு டோங்கோ வண்டியை மட்டும் வாடகைக்கு எடுத்து நாங்கள் ஓட்டிக் கொள்ளுகிறோம் என்று அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்படி அழைத்து வந்தபோது இவர்களில் யாருக்கும் அந்த வண்டியை ஓட்டத் தெரியவில்லை. இருக்கிற ஒருவரில் இவர் ஓட்டுவார் என்கிற நம்பிக்கையில் அனுப்பியிருக்கிறார்கள். அதனால்தான் அவர் பதற்றமடைந்து இப்படிப்பட்ட விபத்து நேர்ந்தது. நான் அன்றைக்கு பிழைத்ததே பெரிது. இல்லை என்றால் 56 வரைக்கும் அல்ல, அவர் 29 அவரை நாம் இழந்திருக்க வேண்டும். சாதி எவ்வளவு கொடுமையானது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன.
இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள், இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது,
இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.